ஹே गाइस எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி இருக்கிற ஒரு செட்டப்பை எப்படி இந்த மாதிரி மாத்துறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என் பேக்ல வந்து ஒரு பெரிய ஒரு டியூப் லைட் இருக்கு. ஃப்ரண்ட்ல எனக்கு ஒரு லைட்டுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு விண்டோல இருந்து ஒரே ஒரு லைட் மட்டும் தான் வருது. அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, என் ஃபேஸ் டார்க்காக இருக்குது, அப்புறம் பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் வந்துட்டு, ஃபர்ஸ்ட் உங்கள் ரூமில் இருக்கிற எல்லா லைட்டையுமே வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், நான் வந்துட்டு பின்னாடி ஒரு ஸ்மால் லைட், இப்போ நான் வந்துட்டு ஒரு 300 ருபீஸ்க்கு வந்துட்டு ஒரு ஃப்ளட் லைட்னு சொல்லுவாங்க, அதை வந்து நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும், நிறைய கலர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும், அப்புறம் நிறைய மோட்ஸும் இருக்கும். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் டோனுக்கு சூட் ஆகிற ஒரு கலரை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபேஸ் இன்னும் பிரைட்டாக தெரியும், கான்ட்ராஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பின்னாடி ஒரு லைட் ஆன் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு க்ரீன் கலர் லைட், ஏன்னா க்ரீன் வந்து என் ஸ்கின் டோனுக்கு வந்து நல்லா செட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த லைட் ஆன் பண்ணியிருக்கேன்ல, மேலே இருக்கிற லைட்டை ஆஃப் பண்ணணும். அதையும் ஆஃப் பண்ணிட்டு வரேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், வீட்டில் இருக்கிற எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணியாச்சு. வெறும் இந்த லைட் பின்னாடி மட்டும்தான் எனக்கு ஒரு லைட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து விண்டோவிலேருந்து எனக்கு லைட்டாக ஒரு ஷேடு வருது. ஆனால் இப்போ என்னோடய ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒரு கீ லைட்டை நான் ஆன் பண்ணேன்னா என்ன ஆகுது மட்டும் நீங்கள் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ நீங்கள் கிளாஸஸ் போட்டிருந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் வச்சிங்கன்னா, நான் ஒரு ரிங் லைட் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு கீழே வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என் கண்ணில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரிங்கு மாதிரி வந்துட்டு இந்த கிளாஸஸில் தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு அது வரக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்துட்டு இந்த ரிங் லைட்டை மேலே தூக்கி டாப்பில் வச்சுருங்க. டாப்பில் வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு மவுண்ட் மாதிரி, இந்த கொரில்லா பவுடர் இருக்குது, அது வந்து நான் இந்த மவுண்ட் வந்து நான் வந்துட்டு ஒரு 150 ருபீஸ் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். 150 ருபீஸ்க்கே வந்துட்டு இது ரொம்ப நல்லாவே பண்ணுது. இன்னும் நான் வாங்கி ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. இப்போ இந்த கொரில்லா பாடை வச்சுட்டு உங்களோட ஃபோனை நீங்கள் மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபோன் வந்துட்டு உங்களுக்கு எதிரில் இருக்கும், லைட் வந்து கொஞ்சம் மேலே இருக்கும். மேலே இருந்தால் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் மூஞ்சில், தெரியுதா? ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த ஒரு லுக்கை வந்து உங்களால் வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். இந்த செட்டப்போட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த லைட் வந்துட்டு ரிங் லைட் வந்து 4500 ருபீஸ் வித் ஸ்டாண்ட். அப்புறம் நான் பின்னாடி வச்சுருக்கிற லைட் வந்து 300 ருபீஸ். 300 ருபீஸ் வந்துட்டு இருக்கிறதுல ரொம்ப கம்மி. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா வந்துட்டு அப்பப்போ வந்து இந்த ரிமோட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் இந்த ரோவில் இருக்கிற எந்த லைட்ஸுமே வந்து ஒர்க் ஆகலை. இது மட்டும் தான் இப்போ ஒர்க் ஆகிட்டு. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், பர்பிள் வருது, அதோட லோவர் கலரும் வருது, இந்த ஷேட்ஸ்லாம் அப்படியே கரெக்டாக வருது. இப்போ அதே மாதிரி நான் ப்ளூக்கு ஷிஃப்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ப்ளூவும் கரெக்டாக தான் வருது, எல்லாமே நல்லா தான் வருது. ஆனால் இந்த சைடில் என்னால் போகவே முடியல. இதில் வந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்துட்டு இந்த லைட்டை பின்னாடி ஏதாச்சும் ஒரு சேரு இல்லை ஸ்டூல் அந்த மாதிரி போட்டு பின்னாடி வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் வந்து நல்லா லிட் ஆகும். லிட் ஆகணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள், இப்போ கூட வந்து லுக்கு நார்மலாக தான் இருக்குது. இந்த லுக்கு வச்சு கூட உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு லுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபோனில் எப்படி யூடியூப் வீடியோ பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் கபிலன்.